ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 15 வசனம். Galatians chapter 1 verse 15. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சிப்பதற்கு எப்பொழுதிருந்து அவனை பிரித்தெடுக்கிறார் என்று சொன்னால், தாயின் வயிற்றிலே அவன் உற்பத்தி ஆனது முதல் அவனை அங்கிருந்தே வேறு பிரிக்கிறார், வேறு பிரித்து கொண்டே வருகிறார். எப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும், அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் பண்ணுகிறார் என்று சொன்னால், உலக தோற்றத்துக்கு முன்னதாக, அண்ட சராசரங்களும் உருவாவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் முன்னறிந்து முன்குறித்து அதற்கு பின்னதாக தான் நம்மளை அழைக்கிறார். அப்போது இங்கே பார்க்குறோம், தாய், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து. அப்போ ஆண்டவர் எங்கேருந்தே அந்த செப்பரேஷன் பார்த்திங்கன்னா, அந்த பிரித்தெடுக்கிற வாழ்க்கை, அந்த அனுபவம் எங்கே இருந்துன்னா, தாயின் வயிற்றில் இருந்தது முதலே ஆண்டவர் அவருடைய ஊழியத்திற்கென்று, அவருடைய பிள்ளையாக்கி கொள்வதற்கென்று ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்களை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்னறிந்து முன்குறித்திருக்கிறார். ஆனால் உங்களை அவருடைய பிள்ளையாக்கி கொள்வதற்கு எப்போ இருந்து ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்தார் என்று சொன்னால், தாயின் வயிற்றில் இருந்தது முதல் உங்களை பிரித்தெடுத்து கிருபையினாலே அழைத்த தேவன் என்று பார்க்கிறோம். நம்மளை எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார். அந்த அழைப்பில் தான் நம்ம எல்லாரும் நிற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட என்னுடைய ஒரு சாட்சியை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையிலே என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு 31 வருஷம் முடிஞ்சு 32வது வருஷம் துவங்குது. 1993 ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னை அற்புதமாக ரட்சித்தார். என்னை பார்த்திங்கன்னா, எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்த என்ன, திசை கெட்டு போய் கொண்டிருந்த என்ன ஆண்டவர் ஒரு கூட்டத்தில் நான் போய் பங்கெடுத்து, அந்த கூட்டத்துக்கு நான் போகிற ஐடியாவே இல்லை. நானும் என்னுடைய நண்பனும் சினிமாவுக்கு போக வேண்டும் என்று திட்டம் பண்ணினோம். ஆனால் என் நண்பன் திடீரென்று அவன் வேறு வேலையாக எங்கேயோ வெளியே போய்விட்டான். அவனுடைய வீட்டுக்கு போய் அவனை தேடின பொழுது அவன் இல்லை. அப்போ வீட்டில் நான் என்ன போய் சொல்லிட்டு வந்தேன்னா, ஒரு நடந்து கொண்டு இருக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு கூட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போய் சொல்லிட்டு வந்தேன். அப்போ என் நண்பன் அவனுடைய வீட்டில் இல்லாதது நிமித்தம் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போது நான் என்ன செய்ய தீர்மானம் பண்ணினேன்னா, நம்ம இந்த கூட்டத்துக்கு போகிறோன்னு சொன்னோமே, ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு தானே வந்தோம், ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அந்த கூட்டத்துக்கு நான் போனேன். அங்கே போன இடத்துல ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அகஸ்டின் ஜெபகுமார் என்கிற தேவ ஊழியரை கொண்டு அந்த இடத்துல ஆண்டவர் என்னோடு பேசி ஆண்டவர் என்னை ரட்சித்தார். கண்ணீரோடு நான் திரும்பி வந்தேன். என்னுடைய 28வது வயதில் மாய்மாலக்காரனாக, தேவன் இல்லாதவனாக, தேவன் அற்றவனாக, ஒழுங்கினமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் என்னை ரட்சித்தார். எங்கள் அப்பாவுக்கு நான் 50 வயதாக இருக்கும்போது நான் பிறந்தேன். எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாவை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எங்கள் அப்பா 1917 பிறந்தவர், 1917 பிறந்தவர். எங்கள் அப்பாவை ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க எங்கள் பாட்டி. ஆனால் எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வரல. எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வராமல் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் லைனில் அவர் டிவிஎஸில் போய் ஜாயின் பண்ணி அந்த லைனில் போயிட்டார். எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் அப்பாவுக்கு 3 பெண் பிள்ளைகள். அந்த 3 பெண் பிள்ளைகள் பிறந்து 10 வருஷம் கழித்து, அதாவது அவருடைய 50வது வயசில் நான் பிறந்தேன். எங்கள் பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், டேய், நான் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், நீ ஊழியம் செய்யலை, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், உனக்கு ஒரு பையன் பிறப்பான்,
அந்த பையன் வந்து ஊழியம் செய்வான்டா அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட எங்கள் பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் பாட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது போலவே எங்கள் அப்பாவுடைய 50வது வயதில் நான் பிறந்தேன். ஆனால் என்னை எந்த விதத்திலும் ஊழியத்துக்கு அவங்க எங்கள் பாட்டி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி எங்கள் பாட்டி மரித்து போயிட்டாங்க. ஆனால் எங்கள் பெற்றோர் என்னை அந்த ஊழியத்துக்கு ஏற்றாற்போல் என்னை வளர்க்கலை. ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. ஒரே பையன் சொல்லி நான் வந்து என்னுடைய மனம் போல் நான் வாழ ஆரம்பித்தேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நண்பர்கள். இந்த வசனத்தை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் பிரித்தெடுத்தாருன்னு சொன்னால், என் வாழ்க்கையில் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் தாயின் கற்பத்தில் இருந்தது முதலே அது ஆரம்பமாயிருச்சு. நான் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான பேட் ஃப்ரெண்ட்ஸ், பேட் கம்பெனி, ரொம்ப மோசமானவங்க. விபச்சாரக்காரர், வேசித்தனம் பண்ணுறவங்க, கொலை செய்வதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறவர்கள், கை காலை வெட்டுறவங்க, ரவுடிஸ், அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கேங்கில் நானும் இருந்தேன். ஆனால் நான் அப்படிப்பட்ட ஒரு கேங்கில், அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் இருந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் நான் ஈடுபடாமல் என்னை ஏதோ ஒரு சக்தி என்னை அவைகளுக்கெல்லாம் என்னை ஒப்புக்கொடாமல் என்னை விலக்கி காத்து கொண்டு வந்ததை நான் அறிந்திருக்கிறேன். அது எனக்கு ஆச்சரியம். நான் அவர்களோடு சேர்ந்து குடிக்க மாட்டேன், அவர்களோடு சேர்ந்து நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். அவங்க விபச்சார வேசித்தனம் செய்யும்போது அப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு நாள் நான் ஈடுபட்டதில்லை. நான் மாத்திரம் தனித்து இருப்பேன். என்னை பார்க்குற அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஃபாதர் வராருடா, ஃபாதர் வராரு, ஃபாதர்னா பாஸ்டர் வராரு, பாஸ்டர் வராருன்னு அப்போவே என்னை பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கும் ஊழியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஊழியம் செய்யணுன்ற எண்ணெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். இந்த வசனத்தின்படி தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் வேறு பிரித்தார் என்று சொன்ன வார்த்தையின்படி என்னை ஆண்டவர் பார்த்திங்கன்னா பேட் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நான் அவர்களோட கம்பெனியில் இருந்தாலும் அந்த காரியங்களிலெல்லாம் ஈடுபடாமல் என்னை பரிசுத்தமாக ஆண்டவர் என்னை காப்பாற்றி என்னை அந்த துஷ்டத்தனத்துக்கெல்லாம் என்னை விலக்கி காத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்னை அதிலிருந்து விலக்கி என்னுடைய 28வது வயதில் நான் ரட்சிப்படையும்படியாக முற்றிலுமாக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். 93 ஜூன் மாதம் 3ஆம் தேதி என் வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாறிச்சு. எங்கேயோ போய் கொண்டிருந்த நான், மாய்மாலம் செய்து கொண்டிருந்த நான், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சர்ச்சில், நான் போய்கொண்டிருந்த சர்ச்சில் எல்லா இடத்துலையும் எனக்கு நல்ல பேர், ரொம்ப நல்லவன் அப்படின்னு. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, நான் போகிற கம்பெனி, நான் எனக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு கூட்டத்தில் நான் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை அவைகளிலிருந்தெல்லாம் தீமைக்கு என்னை விலக்கி காத்து என்னுடைய 28வது வயதில் ஆண்டவர் ரட்சித்து கிருபையினாலே என்னை அழைத்தார். கிருபையினாலே அழைத்து இன்றைக்கு 31 வருடங்கள் முடிந்து 32வது வருஷத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை நான் ஒரு செய்தியை பேசலைனாலும் என்னுடைய சாட்சியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினபடியால், வாஞ்சித்தபடியால், எனக்குள்ள ஒரு ஏவுதல் உண்டானபடியால் நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, உங்களையும் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்னறிந்து முன்குறித்து தாயின் வயிற்றில் இருந்தது முதல் உங்களையும் ஆண்டவர் பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே உங்களையும் அழைத்திருக்கிறார் என்பது தான் உண்மை. ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார்னா அவனை எப்படியாகிலும் ஆண்டவர் ரட்சித்து அவனை கொண்டு வந்துடுறார். அதற்கு நான் சாட்சி, என் வாழ்க்கை சாட்சி. எங்கெங்கேயோ மோசமான ஒரு சூழலிலே சேர்த்துக்குள்ளே கடந்த என்ன ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் ஆண்டவர் என்னை நிறுத்தினார். அதனால் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னவென்னு சொன்னால், தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள். இந்த 31 ஆண்டுகள் என்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னமும் இனிவரும் காலங்களிலும் என்னுடைய ரட்சிப்பை நான் நிறைவேற்ற, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறி செல்ல, ஆண்டவருக்கு மகிமையான ஊழியங்களை நிறைவேற்ற
எனக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை பணிவன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே என் வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும். கர்த்தருக்கே இந்த மகிமையை நான் செலுத்துகிறேன். தொடர்ந்து நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல நான் அதிகமாய் பிரகாசிக்க எனக்காக வேண்டுதல் செய்யும்படி, விண்ணப்பம் பண்ணும்படி, ஜெபிக்கும்படி உங்களை பணிவன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இந்த நாளிலே பேசின இந்த வார்த்தையின்படியாக பிரித்தெடுத்த தேவன், தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் உங்களையும் ஆண்டவர் அப்படியே செய்தருளி ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி தாயின் கற்பத்தில் இருந்து தோன்றினது முதல் ஆண்டவரே நீர் பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்தருளி இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியானுடைய வாழ்க்கையில் இந்த 31 ஆண்டுகள் நீர் நல்லவராய் இருந்து என்னை அற்புதமாக வழிநடத்தி காத்தீர். இனி வரும் நாட்களிலும் உமக்காக மகிமையான ஊழியங்களை நிறைவேற்ற, இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும், ஆசீர்வதியும். எனக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளும். கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.